ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக ஜாய் குட் நியூஸ் நேர்களாக இருக்கிறதா உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில் இந்த இளம் தலைமுறை என்கிறதான இந்த துதி ஆராதனை இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இணைந்து நாங்கள் ஆராதிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும், எல்லா பாடுகளையும், எல்லா உபத்திரவங்களையும், எல்லா நிந்தனைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முறை சோர்ந்து போய் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் எளிமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்ப்பா, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை, என்னை ஆற்ற ஒருவரும் இல்லை என்கிறதான ஒரு நிலைமையில நம்ம இருக்கும்போது ஆண்டவர் அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களையும் என்னையும் நிறைய நேரங்களில் தேற்றிருக்கிறார். முதலாவது அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உண்மை பாடாம உண்மை துதிக்காம என்னால இருக்க முடியாதப்பா, நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையிலன்னு சொல்லி அவரை நம்ம பாட போகிறோம். எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அநேக மாற்றங்களை தருவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி நல்லா இணைந்து கரங்களை தட்டி ஆமென். சிறுமையானவன். எத்தனை முறை நம்ம சொல்லி அழுதுருக்கோம்ல, என்னை தேற்ற ஒருவரும் இல்லப்பா, என்னை ஆற்ற ஒருவரும் இல்லை ஆண்டவர், நீங்க மாத்திரம் தான்ப்பா சொல்லி எத்தனை முறை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் தேற்ற போகிறோம். சேர்ந்து பாடலாமா? எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே, என்னை கண்டீரே என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே என் தாகம் தீர்த்தீரே,
சேர்ந்து பாட போகிறோம். மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் நீ பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை, யாரையுமே ரத்தமாக பார்ப்பதே இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லை அப்பா, உம் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லை அப்பா, உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லை அப்பா, உம் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லை அப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. சொல்லுங்களேன், உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. ஆமென். உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, இயேசையா, என் இயேசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. சொல்லுமா, ஆமென். துதிக்காம என்னால் இருக்க முடியாதுடாடி. ஆமென். உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. ஏழைகளின் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, எளியவனுக்கு திறனெல்லாம் நீர்தான் ஐயா. எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நான் ஏழையா இருக்கிற பையனை நேசிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை, என்னை ஆற்ற ஒருவரும் இல்லை, என்னை தூக்கி சுமக்க ஒருவரும் இல்லை. எத்தனை முறை கதறி இருக்கிறோம். ஆனா எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ எளிமையானவன் சொல்லாத, நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லாத, ஆண்டவர் திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லாத, உன்னை ஆதரிக்க, உன்னை தேற்ற, உன்னை அரவணைக்க ஒரு நல்ல நேசராய் அவன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுகிறாரே. அதை நினைந்து நம்ம பாடலாமா? ஏழைகளின் பலனெல்லாம் நீர்தானையா, எளியவனுக்கு திறனெல்லாம் நீர்தானையா, சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கையெல்லாம் நீர்தானையா, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே, நம்பி யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். சொல்லுங்க, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே, யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே, ஒரு தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே, ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே, ஒரு தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. இது சொல்லுங்க ஆண்டவரே, எத்தனை முறை என்னை பேசிக்கிறீங்கப்பா, எத்தனை முறை என்னை ஆட்சிக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை பாடாம thank you. ஆமென். இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன், சிறுமையானவன். சொல்லுங்களேன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேன், என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை துதிக்காம ஆண்டவர் என்னால் இருக்க முடியாதுடாடே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாது. நல்ல கைகளை தட்டி ஆமென் ராஜா. ஆமென். அவரை பாடாம, அவரை துதிக்காம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த அந்த நன்மைகளை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைப்பா நீங்க செஞ்சிருக்கிறீங்க,
என் வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு அதிசயங்களை செஞ்சிருக்கிறீங்க, அதை நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பாட ஆரம்பிக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நீங்கள் நானும் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், எவ்வளவு கஷ்டம், நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கிறதுன்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் என் பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன்ப்பா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் எனக்குள்ள சந்தோஷமா இருங்கன்றார். என்னதான் இருந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும், வருகிற பாடுகள் வந்தாலும் சரி. யோபு வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், ஆனால் யோபு அது நடுவிலே கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறது தான் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குதுங்க, எத்தனையோ பாடுகள் இருக்குது, எத்தனையோ உபத்திரவங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எதிர்பார்க்கிறார், நீ எனக்குள்ள சந்தோஷமாயிரு, நீ என்னை விசுவாசித்து இல்லை என்கிறதான அந்த எண்ணத்துக்குள்ளாடி வராத, உனக்கு எல்லாமே இருக்கும், உனக்கு எல்லாமே நான் தருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளாடி நீ வா, எனக்குள்ள நீ சந்தோஷமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன்ல, என் கூட சந்தோஷமாயிருங்கிறார். சேர்ந்து பாட போகிறோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சேர்ந்து தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுங்க பார்க்கலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் திகைக்கிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு. ஆமென். நம்ம நெருக்கத்தின் நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல, கண்ணீரின் பாதையில கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? ஆமென். நெருக்கத்தின் நேரத்தில் சேர்ந்து பாடி மேம்படுத்த போகிறோம். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தின் ஓட்டத்தில், ஊழிய பாதையில நமக்கு நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். என்ன செய்வோம் என்ற அங்கலாய்ப்பு நமக்கு இருக்கலாம். ஆனா நம்மளை கரம் பிடிச்சு நடத்துறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினால என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு
கூட இருக்கிறார். தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்க தோல்விகள் நடுவில் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார், நம்புவோம். அவர் நிச்சயமாகவே விசுவாசிப்போம். அவர் மேல ஒரு விசுவாசத்தை வைங்க. ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு ஓட பழகுங்க. தோல்விகள் என்னங்க, கர்த்தர் நிச்சயமாக நம்ம வெற்றியை தருவார். விசுவாசத்தோடு சொல்லலாமா எல்லாம் இணைந்து? ஹல்லேலூயா, ஆமென். நீங்க எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாடி சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்க. ஆமென். அவர் மேல நம்ம சந்தோஷமாயிருந்தால், அவர் என் கூட இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்கிறான்னு சொல்லி ஓடி வந்து நம்மளை அரவணைச்சு நம்ம தேவைகளை சந்திக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல எவைகளை வேண்டிக் கொள்கிறீர்களோ அவைகளை பிதா மகிமைப்படும்படியாக உங்களுக்கு அதை அவர் செய்கிறார். எப்ப தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் ஜீவிக்கும் போது நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நமக்கு அவர் தருகிறார்.
நம்ம சொல்ல போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் யாவும் பிரகாசம் அடைந்தது. இவன் சொல்ல போகிற, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் யாவும் பிரகாசம் அடைந்ததே, நான் உமது முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்ல போகிறோம். சேர்ந்து பாடலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து பாட போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, நான் வெட்கப்படாதபடிக்கு எனக்கு உதவி செய்ய. ஆமென். சேர்ந்து கரங்களை பாடுவோமா? சேர்ந்து பாடுவோம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள்
ஏழைகளின் பலனாய் அவர் இருக்கிறார். எளியவனுக்கு துணனாய் அவர் இருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என் பலன் நீங்க தான். ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான் அப்பா. அப்படியே சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே நீங்க தான். ஆண்டவரே, சேர்ந்தவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம இருக்கிற இடங்களில் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உங்க நிலைமையை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். என்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல? நம்மளை நேசிக்கிறார், நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார், நம்ம மேல இரக்கம் வைத்திருக்கிறார். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனையோ முறை உடைக்கப்பட்ட நேரத்தில் நீங்க இருக்கலாம், கண்ணீர் வடிக்கிற நிலைமையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை தள்ளுகிற தேவன் கிடையாது, உங்களை கரம் பிடித்து எடுக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. எவ்வளவு நல்ல தேவன்ல. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. தகப்பனே, ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமென். ஒன்றுக்கும் உதவாதோ என்று அப்பா நீர் எவரையும் சொல்லுவதில்லை. கைகளை சொல்லலாமா? இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். நல்ல கைகளை தியாமே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை சொல்ல பார்க்கலாம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். சொல்ல பார்க்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். நல்ல கைகளை ஆமென். உங்களுக்கு வெட்கமில்லை. அது சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்பிக்கை விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கைகளை ஆமென். உமது திருநாமம் விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை பார்த்து ஆமென், ஆமென், ஆமென். ஓ ரஷகடா ராஜனா. எல்லாரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். உங்க வாழ்க்கை வெட்கமில்லை. உங்க வாழ்க்கை வெட்கமில்லை. இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய வாக்குறுதியை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு புதிய போகிறார். நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வார். நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. ஆமென். விசுவாசத்தை அவர் மேல வைங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நம்புங்க, நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். Thank you Lord, thank you Lord. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். இணைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நல்ல தலைமுறை துதிக்க ஆரம்பிங்க. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள் உங்க வாழ்க்கையில் வந்த போது கூட இந்த நாள் வரைக்கும் கைவிடாமல் அரவணைக்கிறாரு. இந்த நாள் வரைக்கும் உங்களை தூக்கி சுமக்கிறாரு. எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனாவது, எவ்வளவு நல்ல தேவனாவது. இதே நாளத்துல இருந்து அப்பாவே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் எங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எவ்வளவு நல்லவரையா, நீங்க எவ்வளவு நல்லவரையா. எங்க வாழ்க்கை ஆண்டவர் எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ உபத்திரங்கள் வந்ததப்பா. நாங்க அழுது ஆண்டவரே
புலம்புன நாட்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் நிந்தனைகள் நடுவில் எங்களை ஆற்ற வருவர் இல்லை, எங்களை தேற்ற வருவர் இல்லை, எங்களை தூக்கி சுமக்க வருவர் இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கிற நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இப்ப நீங்க தான் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில, நீங்க தான் ஆண்டவர் ஏதாவது செய்யணும். அப்படி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். அப்படி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். எத்தனையோ முறை கலங்கி நிற்கிறீங்க. உங்க வேதனைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அநேக போராட்டங்கள், அநேக நிந்தனைகள். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என் வாழ்க்கையில எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ பாடுகள். எனக்கு யாருமே இல்லையே, என்னை தேற்ற, என்னை ஆற்ற, எனக்காக வழக்காட ஒருவர் இல்லையே. அங்கலாய்ப்பு உள்ளாடி இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் மகளே. உன்னை தேற்று, உன்னை ஆற்ற நான் உன் கூட இருக்கிறேங்கிறார். உங்க வேதனைகள் அவருக்கு தெரியும், உங்க கண்ணீர்கள் அவருக்கு தெரியும், உங்க பாடுகள் அவருக்கு தெரியும், உங்க அவமானங்கள் அவருக்கு தெரியும், உங்க நிந்தனைகள் அவருக்கு தெரியும். ஓ, நம்மளை கைவிட மாட்டாருங்க, நம்ம கூட அவர் இருப்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. உள்ளத்தில் சொல்ல, என் வேதனைகளை, என் வேதனைகளை அவர் பார்க்கிறாருங்க. உங்க கண்ணீரை அவர் காண்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். எவ்வளவு நல்ல தேவன். ஏற்ற நேரம் வரும், ஒரு பதிலை தர வல்லவராய் இருக்கிறார். பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நல்ல தேவன் ஐயா. என் வேதனைகளை அறிந்து வைத்திருக்கிறீர். என் கண்ணீரும் உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் பலவீனமும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என்னை ஆற்ற வருவர் இல்லை, என்னை தேற்ற வருவர் இல்லை என்று நான் கலங்கிற நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனா என் கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க செட்டையின் மரபில் ஆண்டவரை நான் வரைத்துக் கொள்கிற தேவன் ஆண்டவரே. என் அலைச்சல்களை பார்க்கிறீர் ஆண்டவரே, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தேவனப்பா நீங்க. அப்படி அந்த ஆராதனை வெளில உங்க கரத்தை வானத்து நேராக உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ தேங்கிலோ, என் அலைச்சல்களை அவர் காண்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். உங்க கண்ணீரை
கணக்குல வைத்திருக்கிறார். வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் அப்பா உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நம்மளோட அன்பு வச்சிருக்கிறார். அவர் அதை உணர்ந்து சொல்லுங்க. அப்பா சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. உங்க வேதனைகளை அறிந்து வைத்திருக்கிறார். உங்க கண்ணீரும் அவருக்கு தெரியும், உங்க துயரங்கள் அவருக்கு தெரியும். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆராதனை வேலையில யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லைன்னு சொல்லி எத்தனை நாட்கள் கலங்கி இருக்கிறீங்க, எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்திருக்கிறீங்க, எத்தனை நாட்கள் துயரப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆனா உங்க கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தேவன் உண்டு. நீங்க கலங்காதீங்க, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லலாமா? கடைசியா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வேதனைகளை அறிந்து வைத்திருக்கிறீர்கள், என் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறீங்களே, உங்களை மனதார துதிக்கிறப்பான்னு சொல்லுங்க. பாருங்க, உங்க இருதயத்தின் வார்த்தைகள் வரட்டு, உங்க இருதயத்தின் வார்த்தைகள் வரட்டு. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இக்காலத்து பாடுகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் உதவி செய்ய, உங்களுக்காக வழக்காடு, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து உங்க கரங்கள் உயர்த்த விடட்டும். ஆண்டவரை பார்த்து ஒரு கரத்தை இதயத்தில் வைத்து ஒரு கரத்தை வானத்திலே எல்லாம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க. பார்க்கலாம், ஆண்டவரே என் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தெய்வமே, என் வேதனைகளை அறிந்து வைத்திருக்கிற தெய்வமே, நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய போகிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க தான் ஏதாவது செய்யற ஆண்டவர். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பி பார்த்துட்டேன், நான் நம்பினவங்க எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. ஆண்டவர் நீங்க தான் இப்ப ஏதாவது ஒண்ணு எனக்கு செய்யணும். சொல்லுங்க, ஆண்டவரே உண்மைதான் நம்பி இருக்கிறோம்ப்பா. வேதத்துல ஆகார் என்கிறதான ஒரு ஸ்திரீ உண்டு. ஆகாரை குறித்து நம்ம எல்லாரும் வாசிச்சிருக்கிறோம். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ உண்டு. அன்னாளை குறித்து நம்ம வாசிச்சிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே யாருமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. ஆகாருக்கு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. ஆகார் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வனாந்தரத்தில் நடந்து கொண்டு போகிறார். எனக்கு எதுவுமே இல்லை, கொண்டு வந்த போஜனம் தீர்ந்து போய்விட்டது, கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. வேதத்துல வாசிக்கிறோம், அம்பு எய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து கொண்டு ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? என் பிள்ளை சாக கிடக்கிறார், என் பிள்ளை சாக கிடக்கிறார். அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோடு இந்த வேலையில எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற நீங்களும் நேரத்தில் சொல்லலாம், பாஸ்டர் என்னுடைய மகன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறா, இல்ல என்னுடைய மகள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறா, இல்ல கணவனார் ஆஸ்பத்திரியில் இருக்கிறா, இல்ல மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்கிறா, என்னுடைய அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்க, எங்க தகப்பனார் மருத்துவமனையில் இருக்கிறாங்க சொல்லி இந்த நேரத்தில் நீங்க வேதனைப்படலாம். ஆனா இந்த ஆகாருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். உதவி செய்ய யாருமே இல்லை, உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. கலங்குகிறார். நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில இப்படி நடந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆகார் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்ட நிலைமையில வேதம் சொல்லுகிறது, ஆகாருடைய அழுகுரலை கண்ட தேவன் அம்பு ஏகிற தூரத்துல உட்கார்ந்து கொண்டு ஆகார் அழுது கொண்டிருக்கிற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் பிள்ளை சாக கிடக்கிறான், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அம்பு ஏகிற தூரத்துல உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். உதவி செய்ய யாருமே இல்லை. என்னைக்கு நீங்கள் இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, நான் இவ்வளவுதான் என் வாழ்க்கையில முடித்துக் கொள்ள போகிறேன்னு சொல்லி நினைச்சு கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், இல்லை இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்து பாருங்க. ஆகா, கர்த்தருக்கு மேல ஒரு நம்பிக்கையோட என்ன செய்ய போகிறேன்னு தெரியல,
சாக போட்டுக்கிட்டு ஆகார் போய் தனித்து விடப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டு இருக்கிறார். ஆனால் மகனோ பிள்ளையோ தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்து இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை, பிள்ளையின் அழுகுரலை தேவன் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அங்கலாய்ப்புக்குள்ள நீங்க இருக்கலாம். உங்க கூக்குரலை காண்கிற தேவன், உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு, உம்மை நம்பி வந்த ஜனத்தை அவர் கைவிடுகிற தேவன் கிடையாது. வேதம் சொல்கிறது, நம்பி வந்தவர்களை வெட்கப்படுத்துகிற தேவன் கிடையாது. அவர் நம்மளை கை தூக்கி எடுக்கிற தேவன். எல்லாவற்றிற்கும் மேலாக வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து, அன்னாளுக்கு அதே ஒரு சூழ்நிலை தான். எல்லாம் இருக்குதுங்க, கணவன் இருக்கிறான், சொந்தங்கள் இருக்கிறது. ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை, அங்கலாய்ப்பு. அதனால ஒதுக்கப்படுகிறார். எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே, பிள்ளை இல்லைன்னு எல்லாரும் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறார். கணவனார் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். கணவனார் அநேக நேரங்களில் தேற்றுகிறார். கணவனார் அநேக நேரங்களில் நீ எனக்கு ஒரு மகள், நான் உனக்கு ஒரு மகனா இருக்கிறோம் சொல்லி அநேக நேரம் தேய்ச்சிருக்கலாம். ஆனால் நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் புருஷன் தன்னை விட்டு வேலைக்கு போகும்போதோ, புருஷன் தன்னை விட்டு தூர பயணங்களுக்கு போகும்போதோ, அன்னாளுடைய சொந்தங்கள், அன்னாளுடைய பந்தங்கள் அவளை ஒதுக்கி வைத்திருக்கும். அதனாலதான் அன்னாள் அழுகிறார். அநேக நேரங்கள்ல சாப்பிட கூட மனதில்லாமல் அநேக நேரங்கள்ல புலம்பின நேரங்கள் உண்டு. நன்றாய் கவனிங்க, அன்னாள் எப்போ தேவ சமூகத்துல வருகிறாளோ, ஆண்டவர் ரொம்பதான்ப்பா நம்பி இருக்கிறேன், இந்த உலகத்துல வேற எதையுமே நான் நம்பலப்பா, நான் உங்களை நம்பி வந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல வந்து முழங்கால் படிக்கிட்டு தேவனை பார்த்து அழுது புலம்பி தேவனை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? நன்றாய் கவனிங்கள். அவருடைய ஊழியக்காரர் அவரை பார்த்து சொல்கிறார், நீ ஏம்பா குடித்து வெறித்து வந்து நிற்கிற, ஏம்பா குடித்து வெறித்து வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அன்னாள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இருதயத்தின் கிளேசங்களை தேவ சமூகத்துல ஊற்றி விட்டேன். வேதம் சொல்கிறது, அன்னாள் அதன் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம், நீங்கள் நானும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம், நீங்களும் நானும் உண்மையாகவே சொல்லுகிறோம். அநேக நேரங்களில் சொல்லுகிறோம், ஆண்டவரே உண்மையை தான் நம்பி இருக்கிறப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல கலங்கி நிற்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, அன்னாள்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்னாள் அதன் பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்னாள் அதன் பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நாம சொல்லுகிறோம், நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த காரியத்துக்காக ஜெபித்தோமோ அந்த காரியத்தை வச்சு துக்கமுகமா இருந்திருப்போம். அநேக நேரங்கள் அந்த காரியத்தை வச்சு துக்கமுகமா இருந்துட்டு இருக்கிறோம். வேணாம் 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 வேணாம், ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? எப்ப நான் இருக்கிறேன்பா, நீ துக்கப்படாத, நீ என்ன முழுமையா நம்பி வா, நீ என்ன முழு மனதோடு நம்பி வா, உன்னை தேய்ச்ச, உன்னை தூக்கி சுமக்க, உன்னை அரவணைக்க நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன் இல்ல, நம்மளை அரவணைக்கிற ஒரு தேவன், நம்மளை அரவணைக்கிற ஒரு தேவன். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறாருங்க, நம்புங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். உங்களை அரவணைக்க, அவரை நம்பி வாங்க. உண்மையா சொல்கிறேன், உங்களை தேய்ச்சி, உங்களை அரவணைச்சு, உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவர் துதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யறது நிச்சயங்க, நம்பி வாங்க போகலாம். இப்ப ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, பார்க்கலாம். எல்லாருடைய கண்களை மூடிக்கொள்ளலாமா? கடைசியா ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம முடிக்க போகிறோம். எனக்கு பிரியமானது, இளம் தலைமுறை நிகழ்ச்சியின் மூலமாக இளம் தலைமுறையில எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம். நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்க வாழ்க்கை ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். நம்பிக்கையோடு எல்லாரும் சொல்லுங்க, பார்க்கலாம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே சொல்லுங்களேன், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி
எத்தனை முறை அவமானங்களும், எத்தனை முறை பலிச்சொற்களும், எத்தனை முறை கண்ணீர்களும், எத்தனை முறை பாடுகளும் வந்த நாட்களில் உமதான் நம்பி இருக்கிற பாடு சொன்னோன்னு இறங்கி வந்தாருல்ல, இறங்கி வந்து உதவி செய்தாருல்ல. இப்ப ஆண்டவரை பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓ தேங்க்யூ லார்ட். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். எத்தனை அவமானங்கள் சொல்லுங்க. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். ஒரு நம்பிக்கைப்பா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், அந்த விசுவாசத்தோடு சொல்லுங்க. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்களேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகாருடைய நம்பிக்கை வீண் போகல, அன்னாளுடைய நம்பிக்கை வீண் போகல. நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க, அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த நல்ல சாக்கியத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளில் கூட ஆண்டவரே யார் யார் எங்களோடு கூட இணைந்து ஆராதித்தார்களோ, யார் யார் உண்மை ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களோ, யார் யார் நிந்தனை நடுவில் அவமானத்தின் நடுவில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, கர்த்தர் நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு யார் யாருமே நோக்கி பார்த்தார்களோ ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கஷ்டங்கள், எல்லா கண்ணீர்கள், எல்லா பாடுகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா நிந்தனைகள், எல்லா அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே அருமையான ஜாய்குட்டி தொலைக்காட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை தொகுத்து எடுத்து ஆண்டவர் வழங்குவதற்கு தேவன் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக பொருளாதார தேவைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. தேவன் கிருபையாய் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரம் கொடுமை இருக்கட்டும் ஐயா. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். ஜெபிக்க நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இளம் தலைமுறை இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான ஜாய்குட் நியூஸ் தொலைக்காட்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக தேவைகள் உண்டு, அநேக பொருளாதார தேவைகள் உண்டு, அநேக பண தேவைகள் உண்டு. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர்.